ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டில ரூல் 86B அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. நீங்க அக்கௌண்டன்டாவோ அல்லது டாக்ஸ் பிராக்டிஸ்னராவோ பிசினஸ் மேனாவோ இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூல் 86B பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த ரூல் 86B பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்ல இந்த ரூல் 86B உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸா இஷ்யூ பண்ண நோட்டீசஸ்ல பெரும்பாலும் இந்த ரூல் 86B வந்து ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நோட்டீசஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அப்படின்னா ஐடிசி தான் ஜிஎஸ்டி ஹார்ட் பீட். ஸோ கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்னெலிஜிபிள் ஐடிசினா நீங்க பிளாக்கட் ஐடிசில வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுங்க, ரிவர்சல் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எலிஜிபிள் ஐடிசி மட்டும் நீங்க அவைல் பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி நிறைய ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நோட்டீசஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரூல் 86B உடைய பேஸ் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன் நம்பர் 94/2020. இது எப்ப இருந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 1ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க, 2021ல. ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்ஸபிள் டர்ன் ஓவர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்டட் சேலோ, நில் ரேட்டட் சேலோ இது எல்லாமே வந்து இதுல இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் 15 lakhs ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்தர் ஸ்டேட்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டாக்ஸபிள் டர்ன் ஓவர் 15 lakhs ரீச் பண்ணுதுன்னா நீங்க வந்து ரூல் 86B கீழே வந்துடுறீங்க. ஸோ அப்படி ரூல் 86Bல நீங்க வந்துட்டீங்க அப்ளிகபிள் அப்படின்னா நீங்க 1% வந்து கேஷா பே பண்ண சொல்றாங்க. இதுதான் இந்த ரூலோடைய மெயின். 1% கேஷா பே பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு ஐடிசி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னால நீங்க வந்து 100% வந்து யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ 1% மட்டும் நீங்க கேஷா பே பண்ணிட்டு 99% வந்து ஐடிசில இருந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து 1,18,800 வந்து வருது டேக்ஸ் லயபிலிட்டி. அதுல அவர் 1% மட்டும் 12,000 அவர் வந்து கேஷா பே பண்ணிட்டாரு அப்படின்னா 99% வந்து அவர் ஐடிசில வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரூலோடைய பேசிக்ஸ். ஸோ தென் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ரூலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டாக்ஸ் எவியேஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இதர மாதிரியான ரூல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த ரூல் 86B வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதுக்கு முன்னால நம்ம வந்து 100% ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இனிமே அப்படி பண்ணாதீங்க. 1% வந்து கேஷா பே பண்ணுங்க, 99% வந்து நீங்க ஐடிசியா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட். நீங்க உங்களுடைய அதாவது நீங்க ப்ரொப்ரேட்டராவோ, கர்த்தாவோ, மேனேஜிங் டைரக்டராவோ அல்லது பார்ட்னராவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருப்பீங்க. வித்தின் டியூ டேட்குள்ள நீங்க ஃபைல் பண்ணி 1 lakhக்கு மேல நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூல் 86B வந்து அப்ளிகபிள் ஆகாது. ரெண்டாவது வந்து ரீஃபண்ட். நீங்க ரீஃபண்ட் வந்து 1 lakhக்கு மேல நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ரூல் 86B வந்து அப்ளிகபிள் ஆகாது. தேர்ட் ஒன்று வந்து குமுலேட்டிவா நீங்க கேஷ் பேமெண்ட் 1% மேல கட்டுறீங்களாவும் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் பாடிஸ்க்கும் இந்த ரூல் 86B வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க as per ரூல் பிரகாரம். அந்த கவர்மெண்ட் பாடிஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், லோக்கல் அத்தாரிட்டி, ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ரூல் 86B வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்ம ஃபர்தர் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ கண்டினியூவா நம்மளுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்ஸ் அப்டேட் கார்டன் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.